நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல என்ன படத்தை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 60களின் காலகட்டத்தில் ஒரு தன்னம்பிக்கை பாட்டு அப்படின்னா இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட்ல நின்றுச்சு. என்ன பாட்டு தெரியுமா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டினுடைய பல்லவி தான் படத்தினுடைய பேர். இன்னைக்கு விமர்சனம் பண்ண போகிறோம் அந்த படத்தை பற்றி தான். தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆகச்சிறந்த நடிகரை, இன்னைக்கு டாப் மோஸ்ட் ஹீரோ அப்படின்றத தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸான ஒரு ஹீரோ. அவருடைய மாமனாரும் ஒரு சூப்பர் ஸ்டார், ஓகேவா? அவருடைய அண்ணன் இயக்குனராக அறிமுகமாகி அவர் கலக்குன்னு கலக்கி ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறியப்பட்டவர். அவங்களுடைய குடும்பமே, அவங்க அப்பாவும் ஒரு இயக்குனர். என்னடா யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ராகவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய செல்வராகவன் கதாநாயகனாக, கதையின் நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய மனிதன் தெய்வமாகலாம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், இந்த மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது தெய்வமாகி இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. மனிதன் தெய்வமாகலாம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்துக்கு அழைச்சாச்சு, வந்துட்டீங்க. ஓகே, ரைட். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படமே முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஆரம்பிக்குது. சிறை கம்பிகளுக்கு பின்னாடி ஒரு இன்னசென்ட்டான ஒரு முகமாக பார்க்குறோம். யாருன்னு பார்த்தா ராகவன். ஸோ ஒரு கிராமத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்ப வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு மனைவி, இவரை மாமான்னு அழைக்கக்கூடிய ஒரு சிறுமி, ஒரு சின்ன குடும்பத்தினுடைய ஒரு எளிமையான கிராமத்தினுடைய ஒரு சாதாரண மனுஷன் ஜெயிலுக்குள்ளே இருக்கார். பார்த்தோன்னே நம்மளுக்கு தோணுது, என்னடா இவர் அப்பாவியாக இருக்கார், இவர் ஏன் ஜெயிலுக்கு வந்தார், இவருக்கு பின்னணி என்ன, அப்போ இவர் நல்லவராக தான் இருப்பார். ஸோ நல்லவராக இருக்கக்கூடியவருக்கு பின்னணியில் ஏதோ சதி நடந்திருக்கு அப்படிங்கிற யூகிக்கக்கூடிய திரைக்கதையோட இந்த படத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்கன்னு மட்டும் புரியுது இல்லையா? படத்தினுடைய மிக முக்கியமான பிளாட் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட திரைக்கதை அப்படிங்கிறதுனாலேயே முழுக்க முழுக்க நம்மளுக்கு புரிஞ்சிடுது இது என்ன படம், என்ன ஜேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராகவன் எப்படி சிறைக்கு வந்தார், ராகவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, நடந்த பின்னணியில் யார் காரணகர்த்தாவாக இருந்தார்கள், அவர் சிறையிலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, இதுதான் படம். ஸோ ராகவனாக செல்வராகவன் நடிச்சிருக்கார். அந்த முகம் இதுக்கு முன்னாடி சாணி காகிதத்தில் பார்த்த அந்த ஒரு டல்லாக இருந்த ஒரு முகம் வந்து இதுலேயும் டல்லாக தான் இருக்குது. என்ன தலைக்கு மை பூசியிருக்கார், தாடிக்கு கருப்பு பூசியிருக்கார், அவ்வளோதான் சொல்லணும். மற்றபடி ஒரு சோகம் கலந்த முகமாகவே இருக்கார். சிரித்தாலும் சோகமாக தான் தெரியுது, அழுதாலும் சோகமாக தான் தெரியுது, ஆக்ரோஷமாக இருக்கும்போது சோகமாக தான் தெரியுது. அந்த முகத்தில் ஒரு இன்னசென்ட்டை கடந்த ஒரு மாதிரி ஒரு விரக்தியான ஒரு மனநிலையும் ஒரு வெறுப்பு கலந்த ஒரு முகமாக தான் அது இருக்குது. அது பெருசாக இந்த படத்துக்கு துணை செய்தான்னு கேட்டால் ஒரு 50% துணை செய்யுது, ஒரு 50% அந்நியப்பட்டே நிற்குது. ஏண்டா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கார் எப்பயுமேன்ட்டு. டல்லு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் செல்வராகவன் ஒரு இயக்குனராக சஸ்டெயின் பண்ணி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண மனிதர். இந்த படத்தில் நடிகராக தன்னை ப்ரொமோட் பண்ணியிருக்கார். இந்த படத்தினுடைய நாயகனாக அவர் இருக்கார். ஏற்கனவே சாணி காகிதத்தில் பார்த்த செல்வராகவன் இதில் வேறு தளத்தில் இருக்கிறார். நிச்சயமாக இந்த படத்துக்கான ஒரு ராகவன் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு அவர் சரியாக தான் இருக்கார். அப்போ அந்த அடிப்படையில் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு. அப்புறம் குஷி ரவி இந்த படத்தினுடைய கதாநாயகியாக அறிமுகமாகறாங்க, செல்வராகவனுடைய மனைவி. அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தேர்வு. ஒரு சில காட்சிகளில் ரொம்ப ரொம்ப செல்வராகவனையே டாமினேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய காட்சியும் வசனமும் அதே போல் அந்த சீனுக்கான பின்புலமும் ரொம்ப அழகாக அமைஞ்சு போகிறதுனால குஷி ரவி தனித்து தெரிகிறாங்க. அப்புறம் அந்த சிறுமி மேலே பாசத்தை கொட்டக்கூடிய அளவுக்கு ராகவன் இருக்கார் அப்படின்னா, செல்வராகவனுக்கு அந்த சிறுமிக்கும் ஒரு நடக்கக்கூடிய உரையாடல், சிறுமியோட அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த சிறுமி பள்ளிக்கூடத்தில் பேசுகிற வசனங்கள்லாம் தனித்துவமாக தெரிகிறது. வாழ்த்துக்கள் அந்த குட்டி பொண்ணுக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மைம் கோபி நடிச்சிருக்கார். ஸோ மைம் கோபி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அல்ல, பொதுவாகவே ஒரு பெண் கை குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தைன்னு காமிச்சிட்டா போதும். ஒரு பெண்ணிலேருந்து வயசான கேள்வியாக வரைக்கும் இருந்தாலும் ஒரு காமத்துடைய பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அந்த படத்தினுடைய அந்த கேரக்டர் அவ்வளோதான்னா, அது படம் முழுக்க அப்படியே இந்த மைம் கோபி அதை அப்படியே உள்ளே வாங்கிக்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்கார். படம் முழுக்க பார்த்திங்கன்னா அவர் அப்படியே தாங்க இருக்கார். எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரு காம வெறியோடு பார்க்குற அந்த ஃபீலு,
அது வந்து அது அப்படியே கொண்டு வந்திருக்க முயற்சி பண்ணியிருக்காரு. 24 மணி நேரமும் அதையே தானே யோசனை பண்ணிட்டு இருப்போம். தெரியல எனக்கு. ஆனா மைம் கோபி அப்படியே அந்த கேரக்டராவே மாறிட்டு இருக்காரு. அதாவது அல்வாவ கிண்டும்போது பாத்திரத்துல ஒட்டிக்கும். அப்புறம் அல்வா எது, பாத்திரம் எதுன்னு தெரியாது. பிச்சு எடுத்தா 2மே வரும் இல்லையா? அந்த மாரி அளவுக்கு பாத்திரத்துடன் பின்னி பிணைந்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இன்னொரு கேரக்டர் ரொம்ப ரசனையான கேரக்டர். என்னன்னா, ஒரு தாத்தா கேரக்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பேசுற வசனங்கள். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஊரினுடைய எம்எல்ஏ. ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி இல்ல அப்படிங்கிறதும், அந்த ஊருக்கு வந்து அடிப்படை தேவைக்காக அந்த ஊர் மக்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. எப்பவுமே ஒரு எம்எல்ஏ அப்படின்னாவே சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது, ஓட்டு கேட்க வரும்போது ரொம்ப ரொம்ப இறங்கி அந்த தொகுதியோட, அந்த மக்களோட வேட்பாளராக வந்து வாக்கு சேகரிக்கிறப்ப காட்டக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. அப்ப இல்லன்னா படங்கள் எப்படி காட்டுவாங்கன்னா, எம்எல்ஏக்குன்னா ஒரு ஒரு ரொம்ப ரவுடிசமாவும், ஒரு பின்னணியில ஒரு அராஜகம் செய்யக்கூடியவராக, வில்லனாகவும் தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒய்ஜி மகேந்திரா ஏற்றிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா ஒரு எம்எல்ஏவை வேறு தளத்தில் காட்டியிருப்பது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும், அதனுடைய காட்சி பின்புலமாக போகுது அப்படிங்கிறதும் இந்த படத்துல இந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒய்ஜிஎம் வந்து சரியா இருக்காரு. ரைட். அப்புறம் கௌசல்யா பார்க்க முடியுது. கதாநாயகியாக ஒரு காலத்தில் நடித்து அதுக்கப்புறம் அக்கா, அண்ணி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்க ஆரம்பித்து இப்போ இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டரும் சபாஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. சரி, இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீமை பற்றி பேசலாம். ஒளிப்பதிவு கே ரவிவர்மன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ஒரு கிராம பின்னணி, அதுவும் மலைவாழ் மக்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடு, அதை ஒட்டி அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்கே இருக்கக்கூடிய டீ கடை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த டே எஃபெக்ட், நைட் எஃபெக்ட், மிட்டு எல்லாமே கரெக்டாக தன்னுடைய ஒளிப்பதிவில் ரவிவர்மன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அவருக்கு துணை செய்வதற்காக தீபக் எஸ் படத்தொகுப்பு செஞ்சிருக்கார். ஸோ படத்தொகுப்பாளர் தீபக்கும் அதே போல் கே ரவிவர்மனும் சேர்ந்து ஒளிப்பதிவும் அழகாக இந்த படத்தை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு படத்தை பார்வையாளனுக்கு கடத்துவது 2 பேர் தான். ஒன்று எடிட்டர், இன்னொரு பக்கம் பார்த்தா ஒளிப்பதிவாளர். இந்த 2 பேருமே சரியான வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்திற்கான இசை ஏகே பிரியன் பண்ணியிருக்கார். ஏகே பிரியன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இசையில் எங்கெங்கெல்லாம் பரபரப்பு சீன் வருதோ அங்கெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அதே போல் எங்கெங்கெல்லாம் வந்து சென்டிமெண்டல் டச் பண்ணுமோ அங்கெல்லாம் வந்து உருக்குற மாதிரி மியூசிக் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கார். பாடல்களோ அல்லது இதனுடைய இசையோ பெரிய அளவுக்கு ஏகே பிரியனுக்கு இந்த படம் துணை செய்யுமான்னு கேட்டால் படம் ஒரு நாள் ஓரளவு கவனிக்கப்படலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய படத்திற்கு அவர் மெனக்கிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. தன்னை ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா படம் வந்துடுச்சு, இனிமேல் நம்மளுக்கு படம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்க முடியாது. இன்னும் நிறைய படங்களுக்கு அவர் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சரி, அதற்கப்புறம் வந்து விஒய்ஓஎம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கு. விஜயா சதீஷ் மற்றும் ஆர்எஸ் சதீஷ் 2 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ படம் தயாரிப்பில் அவர்கள் முழுமையாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் கையிலையும் பார்வையாளர்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் வெற்றியா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் விமர்சனத்தில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இந்த படத்தினுடைய இயக்குனராக டென்னிஸ் மஞ்சுநாத் பண்ணியிருக்கார். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னதுனால மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ரைட். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளிய வீசலாம், அப்புறம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஸோ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற டைட்டிலுக்குள்ளார ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப சுமை தாங்கி படத்தினுடைய பாட்டை தான் நம்ம இப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வா, அப்பதான் அநீதிங்கிற இருட்டு நீங்கும் அப்படின்னு சொல்ற இடமாகட்டும். அதே மாதிரி இந்த பிறந்த மண்ணு நம்மளுடைய அடையாளம், அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற செய்தி. இதெல்லாம் வந்து படத்தினுடைய ஒன்லைனுக்குள்ள அமைகிற மிக முக்கியமான விஷயங்கள். இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்தை சொல்ல முயற்சி செய்திருக்கக்கூடிய குழுவிற்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். திரைப்படங்களில் போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து சீட்டிங் ஆகும். என்னென்னா படத்தில் அந்த காட்சி இருக்காது. படத்தில் அந்த மாதிரியான ஸ்டில் கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா போஸ்டர் போட்டு ஒடிச்சு ரசிகர்கள் அப்படியே கவர வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயும் போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் படத்தில் இருக்கா அப்படின்னு பூத கண்ணாடி வச்சு தேட ஆரம்பிக்கிறோம். எங்கேயோ ஒரு சிலத்தை தட்டுப்படுது, ஒரு இடத்துல தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அப்படியே கடந்து போயிடுது. ஒருவேளை எடிட்டிங்கில் கட் ஆகுதா இல்லை அந்த போஸ்டருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அப்படியே பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் படத்தை பாருங்கள். ஏன்னா ஒரு படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்களை தியேட்டருக்கு அழைக்கும் பொழுது இந்த மாதிரி போஸ்டர்களில் வந்து நம்ம சீட்டிங் அப்படிங்கிறது வேலையை பண்ணாமல் படத்தில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வைங்களேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? படத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வைங்க போஸ்டர்லையும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நிச்சயம் தெய்வமாகுவதற்கான முயற்சியை இந்த மனிதன்
செய்திருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த திரை விமர்சனம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். படத்திற்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும் பிரியப்படுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் கவலையே படாமல் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன், ஆகச்சிறந்த அப்படிங்கிறத ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.